மகாநதி சீரியலில் இப்போது நம்ம நிவின் கிட்ட காவேரி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னால் இப்போ சொல்ல முடியாது. விஜய்க்கு வந்து எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆன விஷயம் வந்து வெண்ணிலாக்கு தெரிஞ்சாகணும். விஜய் வந்து சொல்லணும். அப்போ தான் நான் விஜய் கிட்ட சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னு உடனே, இல்லை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் விஜய்க்கு தெரியணும் இந்த விஷயம்லாம். உன்னை விஜய் நல்லா பார்த்துக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. நீ சந்தோஷமாக இருக்கணும் காவேரி. இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு ரொம்ப கில்ட்டினஸாக இருக்குது. என்னால் தான் நீனும் விஜயும் பிரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். இதுக்காகவாவது 2 பேரும் ஒன்று சேர்ந்துடணும் சீக்கிரமே. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நிவின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஸோ இன்னொரு பக்கம் வந்து காவேரி வந்து சொல்கிறாங்க, ஆமாம் முதல்ல எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு தான் நான் சொல்ல முடியும் விஜய் கிட்ட. சரி வீட்லையாவது சொல்லு அப்படின்னு நிவின் சொல்லும்போது, இல்லை ஃபஸ்ட்டு நான் விஜய்கிட்ட தான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு சூழ்நிலையில் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நிவின். பட் வீட்டில் யாருக்குமே தெரிய வேணாம். நீங்கள் யமுனாட்ட கூட இதை பற்றி பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே, சரி நான் யார்கிட்டையும் சொல்லலை, பட் கேர்ஃபுல்லாக இரு, பார்த்துக்கோ, உடம்ப பார்த்துக்கோ, சரி வா உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து காவேரியை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கூட்டிகிட்டு போன உடனே, என்ன நிவினோட வந்து இறங்குற அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கங்கா சாரதாலாம் கேட்குறாங்க. இல்லை கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனார் நிவின் அப்படின்னு. ஹாஸ்பிட்டலுக்கா? எப்படி இருக்குது காவேரி, என்னாச்சு அப்படி? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா வீக்னஸாக இருக்கேன்னு தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஒரு பக்கம். சரி பார்த்துக்கோங்க காவேரி அப்படின்ட்டு நிவின் நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே, ஏதோ சாப்பிட்டு போகலாமே அப்படின்னோடனே, இருக்கட்டும் அப்படின்ட்டு நிவின் ஒரு பக்கம் கிளம்புறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து சாரதா சொல்கிறாங்க, இங்கே பாரு காவேரி, சூழ்நிலை எது வேணா இருக்கலாம், நிவினோட இந்த மாதிரி போகாத இனிமே. ஏன்னா சும்மாவே வந்து யமுனா பார்த்தா கத்துறா, அப்படிங்கிறப்போ உன்னை நிவினே வந்து ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறா, ஏதாவது பேச போகிறா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்கம்மா, எமர்ஜென்சின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஏம்மா போட்டு அவளை இன்னும் நீ வேற தொல்லை பண்ணுற, அவளுக்கே உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கா, போமா அப்படின்னு உடனே காவேரியுமே யோசிக்கிறாங்க, அம்மா சொல்கிறது கரெக்டு தான், நம்ம வந்து போகக்கூடாது, போயிருக்கக்கூடாது நிவினோட அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம யமுனா வந்து இந்த மாதிரி கிளாஸில் இருக்காங்க. பட் அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா இந்த பக்கம் நம்ம காவேரியும் நிவினும் ஒன்றா போனாங்களே, அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இருக்க முடியல. சரின்ட்டு டக்குன்னு நிவினுக்கு கால் பண்ணுறாங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு. நான் வேலை விஷயமா வெளியில் வந்திருக்கேன், என்ன விஷயம்னு சொல்லு யமுனா அப்படின்னு சொல்ல, இல்லை சும்மா தான் ஃபோன் பண்ணேன், உங்ககிட்டலாம் பேசுகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, எனக்கு வேலை இருக்குன்ட்டு வச்சிடுறாரு நிவின். ஸோ இப்போ வந்து ஆமாம்மா, என்கிட்ட மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்காது, பட் வந்து அந்த காவேரி கூட உட்காந்து மணிக்கணக்காக பேசுகிறதுக்கெல்லாம் டைம் இருக்கும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு கோவத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் யமுனா நிவினை போய் வச்சு செய்ய போகிறாங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சு. ஸோ அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா, இப்போது நம்ம விஜய் வந்து வெண்ணிலா கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்ருக்காங்க. நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்க முடியாது அப்படின்னு கத்துறாங்க வெண்ணிலா. ஸோ விஜய் பக்கத்தில் இருந்தால் நான் பார்ப்பேன் அப்படின்னு. ஏன்னா விஜய் அப்போ தான் ஃபோன் எடுத்துகிட்டு வராரு, காவேரிக்கு கால் பண்ணி சொல்லலாம் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் உள்ளே வந்தால் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்குவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு. உடனே இப்போது விஜய் வேறு வழியில் உள்ளே போயிடுறாங்க. ஏன் வெண்ணிலா அப்படி பண்ணுற அப்படின்னா, நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு திமிரா பேசுகிறாங்க வெண்ணிலா. ஸோ இப்போ வெண்ணிலாவுக்கு ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்காங்க. விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. தாத்தா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோடனே, என்ன எப்படி இருக்குது வெண்ணிலா அப்படின்னோடனே, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு தாத்தா, ஒன்றும் பயம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ சரி நீ வந்து காவேரிக்கு கால் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை தாத்தா கால் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷனே அமையல, பட் இப்போ கால் பண்ணாலும் காவேரி எடுக்கலை, என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு ஒரே ஞாபகமாக இருக்குது அப்படின்னோடனே, கண்டிப்பாக என்னை புரிஞ்சுப்பால தாத்தா காவேரி அப்படின்னோடனே, கவலையே படாத விஜய், உன் சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக காவேரி புரிஞ்சுப்பா, இங்கே எதை நினச்சோ ஃபீல் பண்ணாத, தைரியமாக நீ பார்த்துட்டு நீ வீட்டுக்கு வா தாத்தா சொல்கிறேன்ல அப்படின்ன உடனே விஜயை பார்க்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரொம்ப வெண்ணிலாட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. அவரோட சிச்சுவேஷன் வெண்ணிலாக்கு எப்படியாவது சரியாக்கி வீட்டில் விட்டுலான்னு பார்த்தா, வெண்ணிலா வந்து விஜயை வச்சு செய்கிறாங்க. இன்னுமே ராகினி ஏற்றி விட போகிறாங்க, இன்னுமே வச்சு செய்ய போகிறாங்க. அப்கமிங்கில் என்ன ட்விஸ்ட் கொண்டு வர போகிறாங்கங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.